T20 உலகக்கோப்பை வரலாற்றில் குறைவான ரன்களுக்கு ஆட்டமிழந்த அணி என்ற மோசமான சாதனையை சமன் செய்துள்ளது உகாண்டா. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை தொடரை நடத்தும் வெஸ்ட் இண்டீஸை கயானாவில் எதிர்கொண்டது அறிமுக அணியான உகாண்டா. மெதுவான ஆடுகளமான கயானாவில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி பவர் பிளேயில் ரன்களை திரட்டியது. ஓவர்கள் செல்ல செல்ல ஆடுகளத்தின் தன்மை கடினமானதால் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களால் அதிரடி காட்ட முடியவில்லை. அதிகபட்சமாக சார்லஸ் 44 ரன்கள் எடுக்க ரசலின் கடைசி கட்ட பங்களிப்பால் வெஸ்ட் இண்டீஸ் 173 ரன்கள் சேர்த்தது. 174 ரன்கள் இலக்கை துரத்திய உகாண்டாவின் விக்கெட் வீழ்ச்சி முதல் ஓவரிலேயே ஆரம்பமானது. ஆட்டத்தின் இரண்டாவது பந்தில் உகாண்டா தொடக்க வீரர் ரோஜர் முகாசாவை லெப்ட் ஆர்ம் பவுலர் அகில் ஹுசைன் ஆட்டமிழக்க செய்தார். அதன் பின் அவர் விக்கெட் வேட்டையை தொடர உகாண்டாவின் வலுவற்ற பேட்டிங் வரிசை சீட்டுக்கட்டு போல சரிந்தது. களத்திற்கு வருவதும் செல்வதுமாக உகாண்டா பேட்டர்கள் அணிவகுப்பு நடத்தினர். 50 ரன்களை உகாண்டா கடக்குமா என சந்தேகம் வலுத்தது. ஒருபுறம் அபாரமாக பந்து வீசிய அகில் ஹுசைன் 5 விக்கெட்டுகளை சாய்க்க, மறுபுறம் 12வது ஓவரில் 39 ரன்களுக்கு உகாண்டா சுருண்டது. இதன் மூலம் 134 ரன்கள் வித்தியாசத்தில் உகாண்டாவை ஊதி தள்ளிய வெஸ்ட் இண்டீஸ் தங்கள் ரன் ரேட்டையும் உயர்த்தி கொண்டது. உகாண்டா அணியில் 10 வீரர்களும் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்தனர். T20 உலகக்கோப்பை வரலாற்றில் கடந்த 2014ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிராக நெதர்லாந்து 39 ரன்களுக்கு ஆட்டமிழந்ததே இதுவரை மோசமான சாதனையாக உள்ள நிலையில் அந்த அவச்சாதனையை சமன் செய்து உடைந்து போயுள்ளது உகாண்டா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.